ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொர்பா சமையல். இன்றைக்கி சொர்பா சமையலில் ஒரு ஈஸியான ஹெல்த்தியான வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சும் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் வேல்யூபிள் கமெண்ட் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கலாம். அது என்ன பழம்னாலும் பரவாயில்ல. அது நல்லா இது போல் ஸ்போக்கால் இல்லைன்னா கரண்டியால் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு, கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லா ஹெல்த்தியானது. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது வறுக்காத ரவை தான். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் கூட கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு இடம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வாசத்துக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஏன்னா இதில் வாழைப்பழம், நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்துருக்குறோம். அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். நம்ம எதில் கோதுமை மாவு, ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு இடம் நல்லா கலந்து விட்டுலாம். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா ரவை சேர்த்துருக்குறோம். ரவை சேர்த்ததுனால ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற விட்டலாம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்தால் நல்லா மாவு வாழைப்பழம் சேர்த்ததுனால நல்லா கொஞ்சம் புசு புசுன்னு உப்பி இருக்கும். இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா, நம்ம சோடா உப்பு சொல்லுவோம்ல, அது சேர்த்துக்கலாம். இது சேர்க்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை. இதை சேர்த்தா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கரைகிறதுக்காக. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது போல் மீடியமாக இருக்கணும். இட்லி மாவு பார்த்துக்கு இருக்கணும். பாருங்கள், இது போல் இருக்கணும். இப்போ நம்ம இதை அப்பமாக சுட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கலாம். இதை நீங்கள் பணியாரக்கல்லில் கூட ஊற்றி எடுக்கலாம். இப்போ நான் இது போல் டம்ளரில் விடுறேன். நீங்கள் கரண்டியால் கூட எடுத்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சோன்னா உள்ள மாவும் நல்லா வெந்து வரும். லைட்டாக இது போல் எண்ணெய் மேலே எடுத்து விடுங்க. நம்ம இதை ஊற்றிட்டு ஒரு நிமிஷத்துலேயே இது கொஞ்சம் நல்லா கீழ்ப்பக்கம் வெந்திருக்கும். அப்புறமா இப்போ இன்னொரு பக்கமாக திருப்பி போடுங்க. நல்லா சீக்கிரமே ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு அப்பம், ஸ்வீட் அப்பம், அதுவும் சத்தான வாழைப்பழம், ராகி, கோதுமை மாவு சேர்த்துருக்குறோம். ஒரு ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நல்ல ஒரு சத்தான ஸ்நாக்ஸ் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாகவே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம ரவை சேர்த்ததுனால கொஞ்சம் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ அவ்வளோதான், எல்லா மாவும் இது போல் எடுத்து விட்டுருங்க. இது நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்கலை. 2 நாள் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.